மக்களே, நாம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கண்ணூர் பக்கத்துல இருக்கிற டிரைவிங் பீச். இந்த டிரைவிங் பீச் தான் இந்தியாவிலே நம்பர் 1 டிரைவிங் பீச். அதே மாதிரி பெஸ்ட் அதிகமான டிரைவிங். வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே 2 மாகியிலேருந்து நம்ம வந்துட்டு இப்போ கண்ணூர் போக போகிறோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் பிரகாஷ் ப்ரோ, நாமளும் நம்ம டார்லிங் எம்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே பின்னாடி பாருங்கள் அருண் ப்ரோவும் பார்த்தி ப்ரோவும் வந்து நம்ம வீரால 360 மவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஏஞ்சல் ஐடியில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு பிளான் என்ன, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம கண்ணூர் போக போகிறோம். கண்ணூர் பீச்சில் நம்ம பைக்கோட ரைட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதுவும் நம்ம பைக் டிரைவிங். கண்ணூரில் இருந்து ஓன்லயே ஒன்று தான், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பீச்சு பைக் டிரைவிங். பைக்கு கார் எல்லாமே டிரைவிங் போகிறோம். அப்புறம் அங்கே வந்து நம்ம பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஜாலியாக ரவுண்ட் அடிக்க போகிறோம் பீச்சில். அதுக்காக தான் நம்ம வந்தது. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். போகலாம். V4 வந்தாச்சு. தலைவா போகலாமா? மக்களே, நம்ம இன்றைக்கி மாகி ரைடில் 2வது நாள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அது என்னது மலப்புலம் பீச்சுக்கு போயிட்டுருக்குறோம். மலப்புலமோ என்னமோ சொன்னாங்க. அதாவது இந்தியாவிலே பெரிய டிரைவிங் பீச் இதுதான். பீச்சில் வந்துட்டு வண்டி ஓட்ட முடியும். அதில் வந்து பெரிய பீச் இதுதான். ரொம்ப லாங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மாயி சீரிஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் லிங்க். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே அருமையான விளாக்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம கோ-ரைடர்ஸ் அருண் விஜய் அண்ட் பார்த்திபன் ப்ரோ சேனலையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாரோட வீடியோஸும் அவ்வளோ அருமையாக இருக்கும். முக்கியமாக நம்ம சீரீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து எப்போவுமே வந்து ஒரு பிளேஸ்னால் வெறும் ஹில் ஸ்டேஷன் மட்டும் இருக்காது. நம்ம ஹில் ஸ்டேஷன் ப்ளஸ் கோஸ்டல் ப்ளஸ் ஹைவேஸ் அந்த மாதிரி எல்லாம் மல்டி கண்டென்ட் கலந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சேனல் எப்போவுமே. ஸோ அதனால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரைடு முதல் கொண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளது ஹில் ஸ்டேஷன் இருந்திருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபாரஸ்ட்டுக்கு அடுத்து அப்படியே ஹைவேஸு, அடுத்து அப்படியே நேராக இப்போ கோஸ்டல் வந்திருப்போம். ஸோ நம்ம ரைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் மோர் தென் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலும் மிஸ்டர் அருண் விஜய் சேனல், அப்புறம் நம்ம துப்பாக்கி பார்த்திபன் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்புகிற பக்கமெல்லாம் போலீஸ். இந்த பாலத்துலேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு வியூ காட்டுற மாதிரி இருக்கும். சும்மா அப்படி இருக்கும். நேற்று நைட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேற்று நைட் நம்ம இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். சரியான பீச்சு. மாயிலேயே ரொம்ப ஃபேமஸான மாயி பீச் இதுதான். வாட்ச் டவருங்கிற பாருங்க. அது பேர் என்ன, லைட் ஹவுஸோடு இருக்கும். சூப்பராக இருக்கும். நேற்று இதே வழியில் தான் வந்தோம். நம்ம மரத்துக்கு பொடி போட்டு விட்ருக்குறாங்க. V4 வந்துட்டார். நான் தலசேரி ஊர். இப்போ தலசேரி வழியாக வந்துட்டு நம்ம அந்த பீச்சுக்கு போயிட்டுருக்குறோம். மங்களூர் ரோடு, அப்துல் கலாம் ஸ்டாச்சு. ரயில்வே ஸ்டேஷனா? இல்லை, ஸ்டேஷன் ரைட் சைடில் தானே வரும். பாலடைந்து போன பில்டிங் சூப்பராக இருக்குது மக்களே. கேரளாக்குள்ளே இந்த ரோடெலாம் ஓட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய சர்ச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா பழைய பில்டிங்ஸாக இருக்கா, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அங்கே என்னமோ பேலஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அப்போவே எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டிக்கிறாங்க பாருங்களேன். அந்த காலத்துலேயே பழைய பில்டிங் தான்.
கண்ணில் நம்ம விழுந்துருச்சு. ஏறு தலைவா. என்ன ஊர் என்ன டீம்? காலங்காத்தால மணி 7 மணிக்கு ஒருத்தரையும் காண மக்களை. இங்கே பாருங்கள், அதிகமாக ஆள் நடமாட்டமே இல்லை. சி வியூ பார்க். ஆமாம், இது சி தெரியுது. ஆமாம் தெரியுது. கடல் 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 கடல். இங்கேருந்து வியூ கிடைக்காது ப்ரோ. இதான் கடலா? அது கடல். ஆமாம், இது கொஞ்சம் மேடாகவும் கடல் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. போகலாம். அங்கே பாருங்க, சின்ன சின்ன படகு 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 படகு. கடல் அலை அடிக்கிறது. மான் பிடிக்கிறாங்க. சரி, மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறாங்க. மீன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் தலசேரி. கோர்ட்டா? சூப்பராக இருக்குதே. இன்னைக்கு ரிப்பப்ளிக் டேல. எஸ், இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே. இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே, அதனால மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் லீவாக இருக்கும். அதனால தான் ரோட்டு பக்கம் யாரையும் காணோம். மக்களே, எல்லாரும் அண்டா வாங்கிட்டோம், புட்டு வாங்கிட்டோம், காபி, நம்மளுக்கு வந்து ஒரு பால். சாப்பிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இது நம்ம ஊரில் வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா தரமாக இருக்கும். இதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க தெரியுமா? இந்தியா பற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்ருக்கேன். மக்களே, இந்த ரைட் சைடில் இந்த ஹைவேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இப்போ வந்து மாகியில் ரீசெண்டாக கட்டினாங்க. அந்த ட்ரோன் ஷாட்டில் பார்த்துருப்பீங்க. ஹைவேஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ட்ரோன் ஷாட்டில் வந்து 2 சைடு தென்னை மரம் இருக்கும். பெரிய ஹைவேஸ், நல்லா பாலம் அகலமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஹைவேஸ் தான் இது. இதில் ஏறி பின்னாடி தான் அந்த பாலம் ஹைட் ஆகிற இடம். இங்கே தான் அந்த ஹைவேஸு. ஸோ நம்ம இப்போ தான் புட்டு, அப்புறம் வந்துட்டு ஒரு முட்டா, அப்புறம் ஒரு பால் குடித்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம பீச்சுக்கு பக்கமாக போயிட்டுருக்குறோம். டிரைவிங் பீச் பக்கமாக. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. டிரைவிங் பீச் லெஃப்ட் 1 கிலோமீட்டர். காற்றெல்லாம் வாசம் வானாக உண்டானதேனோ. இங்கே இருக்குதா? அது இல்லை. GoPro turn off. ட்ரைடு இப்போ சூப்பராக இருக்குது. பார்த்த ட்ரைடு வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். GoPro ரெக்கார்டிங்கில் இருக்குது. இப்போ செம்ம ஸ்பீடில் போகுதுப்பா. கண்ணில் பார்க்கவே முடியல. வந்தே பாரத். ஆமாம், வந்தே பாரத் அது. என்னப்பா? சிவப்பு 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 சிவப்பு. ஆரஞ்சு.
அப்புறம் எதுக்கு கொட்டை எழுத்துல வந்தே பாரத்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணு. மக்களே, இதுதான் நம்ம இந்தியாவிலேயே பெரிய டிரைவிங் பீச்சு. ஸோ நம்ம டிரைவிங் பீச் பக்கமாக வந்துட்டோம். ஆனால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. கிட்டத்தட்ட பீச்சு தான் முன்னாடி தான் தெரியுது, எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே. லெஃப்ட்டில் விட்டு ரைட்டில் போகணும். ஆஹா, ஃபஸ்ட் டைம் பீச்சில் வண்டி ஓட்ட போகிறோம். பீச்சில் காரெல்லாம் எடுத்து உள்ள விட்டு ஆட்டிகிட்டு வந்துருப்பாங்களாட்டுருக்குதே. எப்படி போகிறது உள்ள? நேராக போகலாம். வந்துருச்சு பாருங்க கடல். ஆஹா, டிரைவிங் பீச்சு. சரியான வியூ மக்களே, சரியான. எல்லாம் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஓ ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி இருக்குது? வேற லெவலில் இருக்குது. விட்டு ஆட்டலாம். அந்த கடைசிக்கும் அவர் பாருங்க உள்ளே போயிட்டார் கடலுக்குள்ளே. நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் ப்ரோ. நம்ம ரைட்டில் போகலாம். மக்களே, இவ்வளோ பெரிய டிரைவிங் பீச்சுக்கு பாருங்க, சூப்பராக இருக்குதே. ஐயோ வளட்டுது. மெதுவா போ. ஆஹா, சரியா இருக்குது மக்களே. பீச்சை ஒட்டி இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு போகிறதெல்லாம் வேற லெவல் ஃபீல். அடாடாடாடா, பிளாக் பேல் இல்லாமல் போச்சு. பிளாக் பேல் இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் மக்களே. கடல் அழகு வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் இங்கே தான் வருவாங்க. டோன்ட் வெரி அபவுட். அப்படியே பிரேக் கட்டி கிரு இப்படியே யூட்டன் போட்டு அங்கே பாருங்க காரை தண்ணிக்குள்ள விட்டுட்டு வர்றாரு பாருங்க. பின்னாடி காரை தண்ணியில் விட்டுட்டு வர்றாங்க. சரியாக இருக்குது மக்களே, சரியான பீச். அங்கே பாருங்க, போலோவை பாருங்க, தண்ணியில் விட்டு ஆட்டிட்டு வராங்க பாருங்க. பின்னாடி பாரு தலைவா, பின்னாடி பாருங்க, காரை தண்ணியில் விட்டுட்டு வராங்க. காரு பாருங்க, தண்ணியில் விட்டுட்டு போறாரு. அதான் நம்மளும் தண்ணியில் இறக்கிட்டாரு. செம்மையாக இருக்குது. நிற்கல ஸ்டாண்டு நிற்கல. எனக்கு நிற்கல. கோப்ரோ ஸ்டாப் ரெக்கார்டிங். மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் மோஸ்ட் ஃபேமஸான ஒரு பீச்சு, டிரைவிங் பீச்சு. இது பீச் பேர் என்ன? மலப்புலாவா? சரி, சம்திங் ஏதோ ஒன்று, அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், பார்த்துக்கோங்க. ஆனால் வந்துட்டு தரமான பீச்சு. தலைவா, எப்படி இருக்குது பீச்சு? வேறு லெவலில் இருக்குது. செமையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். இதில் பைக் ஓட்டுறது தான் எங்களுக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட்டான ஒன்று. வரக்குள்ளேயே இன்ட்ரோலேயே பயங்கரமாக இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. பின்னாடி பாருங்க, கார் எப்படி ஓட்டிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டுக்கார வண்டி தான். ஆமாம். ஆனால் எல்லாரும் அப்படியே காட்டு எந்திரிச்சு ஓட்டுறாரு, பறந்து ஓட்டுறாரு, பறக்காம ஓட்டுறாரு. அவர் ஒன்றும் சந்தோஷம் பிடிக்க முடியல. ஜெயபிரகாஷ் ப்ரோ இந்த ரயிலே அதான் மூஞ்சி கீச்சிலாம் தண்ணி அடிச்சுட்டு ப்ரோ இரு ப்ரோ எப்படி இருந்துச்சு பைக்? இங்கே பாரு ப்ரோ, முழுசா நினைச்சு போயிட்டாரு. வாட்டர் வாஷ் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. அவங்க கிடக்குறான் போயிட்டாரு. வருத்தமா இருக்கிற மாதிரி நாங்க பேசிக்கிறோம். ஆனா அவங்க கிடக்குறான். இது நல்லா இருக்கு. வீடியோ பார்க்க மாத்தான் தெரியும். டேய், என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி. இது நல்லா இருக்கு. இந்த பீச்சுக்கு வந்துட்டு பசங்களை கையில பிடிக்க முடியல. நாங்கள் எந்தெந்த பீச்சில் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த பீச்சு அதை விட வேற மாதிரி. ஏன்னா வெஹிக்கிளில் வச்சு உள்ளே இறக்கி ஓட்ட முடியல, நிறைய நாள் வருத்தப்பட்டுருக்கோம். பைக்கர்ஸ்க்கான பீச் இது. ஆனால் இங்கே வேற மாதிரி. ஏன் அப்படி எடிட் பண்ணுறதுக்குள்ள பைத்தியம் பிடிச்சிடும். அது ட்ராக்கிங் வச்சுக்கலாம். மோஷன் ட்ராக்கிங் அப்படி கொஞ்சம் காலை மடக்கி விட்டுக்கலாம். எப்படியும் வண்டி எடுத்து அழுத்துனா ஒரு நிலையை தான் போகுது. முழுசா நினைச்சாச்சு இதுக்கு எதுக்கு புக்காடு. சரி, இப்போதைக்கு வேணும்ல. ஆமாம், கண்டிப்பா மேலே எப்பவும் ஒரே போர்ஷன் போச்சு. நல்லா இருக்குடா. இந்த மண் பியூராக இருக்குடா. அங்கே இருக்கிறதுனால தான் இது வந்து வண்டி ஓட்ட முடியும். இறங்கல தெரியுதா? மண் இறங்கல. மண் இருக்கா, புல்லு இருக்கா. மொத்த பீச்சையும் அழகான்னு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் வந்தால பாருங்க. இப்படி கொண்டு போருங்க.
கோவிட கை அலை அதிகமாக வருது. நல்லா இருக்குடா. தென்னை மரம் காட்டு. இங்கே பாருங்க, நம்ம ஜெயபிரகாஷ் ப்ரோ பாருங்க, பீச்சில் விட்டு ஆட்டுன ஆட்டில் வண்டியிலேருந்து மூஞ்சி வரைக்கும் பாருங்க, மூஞ்சி வரைக்கும் தண்ணி. எப்படி ப்ரோ அனுபவம் எப்படி இருந்தது பீச் ட்ரைவ்? உப்பு கறி குடிக்க தண்ணியாக தான் குடிச்சு போடலாம், உப்பு தண்ணியாக கிட்ட குடிக்க முடியல. மறுபடியும் ஆன் பண்ணி ஆன்ல இருக்கானா? ரெக்கார்டில் தான் இருக்கு. போங்க பிரகாஷ் ப்ரோ, பொறுமையாக போ, கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன். போங்க போங்க போங்க. அது ஸ்போர்ட்ஸ் பைக். ஐயோ அது பறக்க விடுறாரு. வந்துருக்கிறீங்களா? ஸ்பின்னிங்கில் இறக்கிட்டாரு. ஃப்ரண்ட் வீல் டிரைவுங்கிறனால அந்த அளவுக்கு சுற்றல. பேக் வீல் டிரைவாக இருந்தால் செம்மையாக இருக்கும். அதான் அது ஃப்ரண்ட் வீல் டிரைவில், அதனால அப்படி இருக்கு. நம்மால் வருவா. பாவா உனக்கு தாண்டா இது, பாத்துக்கடா. மணி வண்டி எப்படியாவது பாரு. தண்ணி பிடிச்சிக்கங்க. தலை வந்துச்சுன்னா வண்டி சாஞ்சிரும். இல்லை கண்டிப்பாக தண்ணி வந்துச்சுன்னா சாஞ்சிரும். பாருங்க, நம்ம அருண்ஜி ஏஞ்சல் வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. நான் போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டாரு எடுத்துட்டாரு எடுத்துட்டாரு. வாராரு 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 வாராரு. அங்க ஒருத்தர் வராரு பாருங்க. நொறுக்குதே நொறுக்குதே. நினைச்சே விட்டு போயிட்டாரு. ஃபுல்லா நினைச்சு விட்டு போயிட்டாரு. நம்பூர்லேருந்து சேலத்துலேருந்து கூட வச்சுக்கோ. இல்ல இல்ல 470 தான் வந்திருக்கோம். 500 வை. 500 கிலோமீட்டர் வந்துக்கிறோம் அந்த இடத்துக்கு பயணம் பண்ணி. மக்களை
நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கண்ணூர் பக்கத்தில் இருக்கிற டிரைவிங் பீச்சு. இந்த டிரைவிங் பீச் தான் இந்தியாவிலே நம்பர் 1 டிரைவிங் பீச்சு. அதே மாதிரி லென்த் அதிகமான டிரைவிங் பீச்சு. முக்கியமாக பைக்கர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த இடம் மஸ்ட் ரைடா மக்களே வந்துருக்கலாம். நம்மளை மாதிரி பைக்கர்ஸுக்கு சொர்க்கம் இது. பைக்கர்ஸும் சரி கார் எடுத்துட்டு வந்தீங்கனாலும் ஃபேமிலியோட வந்தீங்கனாலும் பாஸாக இருக்கும். அப்படியே இந்த அலையில் அப்படியே வண்டி ஓட்டிட்டு போகக்குள்ள அந்த தண்ணி பேஸில் படுற போது வேற லெவல் ஃபீல்ல இருக்கு. மறக்காம எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. வேற லெவல் சொர்க்க மக்களே வந்திருக்கேன். அவ்வளோதான், ரைடிங் பீச்சை விட்டு வெளியே போகிறோம். உண்மையாலுமே வேறு லெவல் ஃபன்னு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ரீல்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நம்மளோட விலாக்லேயும் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நெஞ்ச ஃபன்னு கிடையாது. போட்டு விட்டு ஆட்டுன்னு ஆட்டி தள்ளிட்டோம்.